உங்கள் பொண்ணோ பையனோ 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதியிருக்காங்க. அந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் கலந்து ஆலோசிக்கிறீங்க. உங்கள் நெய்பர்ஸ், சொந்தக்காரங்க, கொலீக்ஸு, கோயிலுக்கு போன இடத்துல, சினிமாவுக்கு போன இடத்துல, இப்படி பலதரப்பட்ட அந்த குழந்தைகள், மற்ற குழந்தைகளோட தாய் தகப்பன் எல்லாமே அப்படி பேசும்போது, ஒரு மாலுக்கு போகும்போது எல்லாமே அப்படி உங்களுக்கு ஒரு காதில் என்ன ஏது ஒரு யோசித்து ஒரு வழியாக ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துட்டீங்க, ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்துட்டீங்க. 50 பேர் ஒரே போல் அந்த புது படிப்பை பற்றி சொல்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் ஏன் அதை எடுத்துக்கிட்டு ஒரு பிகாம் படித்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் அப்படி சொல்கிறாங்க. ஆனாலும் 50 பேர் சொன்னதை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. உங்கள் பொண்ணோ பையனோ நல்ல மார்க் எடுத்துட்டாங்க. இப்போ போய் நீங்கள் சேர்த்துட்டீங்க படிப்பில். அப்புறம் பார்த்தா ஒன்றா உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக வருது. இதை விட அந்த படிப்பு பரவாயில்ல, இந்த படிப்பு பரவாயில்ல, சொன்னது யார், இவர் சொன்னார், அப்படி போட்டு மண்டையை எந்த அளவுக்கு அதை குழப்பி எடுக்க முடியுமோ அதுபோல் நீங்களும் குழம்பி உங்கள் துணையை, குழந்தைகளை, அப்புறம் பார்த்தா அதுக்கு நெய்பரை, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் சைக்காட்ரிஸ்ட்கிட்டெல்லாம் கூட போய் இது என்ன பரவாயில்லையா, இந்த படிப்பு பரவாயில்லையா அப்படின்னு யார்கிட்ட கேட்குறதுன்னு நம்ம மனதை ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டு, நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்கிட்ட போயிட்டு வாங்கன்னு. அவங்க உங்கள் மனதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சேர்த்துட்டிங்கல்ல, ரிலாக்ஸாக இருங்கங்கிறதுக்கான விஷயங்களை சொல்லக்கூடியவர் அவர்கிட்ட போய் ஏங்க இந்த படிப்பு நான் எடுத்திருக்கேனே பரவாயில்லையான்னு கேட்கும்போது டாக்டர் சிரிச்சுக்கிறாரு. இவ்வளவு மனவேதனை உள்ள விஷயத்தை நீங்களே சொல்லிவிட்டு நீங்களே சிரிக்கிறீங்களேன்னு என்னை கேட்குறீங்களா? உங்களோட குழந்தை படிப்பு போல தாங்க ஒவ்வொரு விஷயமே நம்ம நல்ல தீர ஆலோசிச்சுட்டு தான் ஒரு விஷயத்துக்குள்ளே நுழையிறோம். இன்க்ளூடு ஒரு திருமணம் வரையிலும் ஒரு குழந்தைக்கு ஆதியில் காது குத்துறது, இந்த வீட்டிலையா அந்த வீட்டிலையா, மணமகன் வீட்டிலையா மணமகள் வீட்டிலையாங்கிறதுல ஆரம்பித்து குழந்தை பிறப்புலேருந்து அது படிக்கிறதுலேருந்து அது கல்யாணம் வரையிலும் நம்ம ஒரு வீடு கட்டுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு குழப்பம் வருதே. தீர்மானம் பண்ணியவுடன் குழப்பம் வருதே, அது ஏன்? உலகம் ஒன்றை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உலகத்தில் இருக்க பல்வேறு நபர்களும் அவங்க கர்மாவுக்கு தகுந்ததுபடி அவங்களுக்கு தெரிஞ்ச அளவை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எவ்வளவு தான் நீங்கள் தீர்க்கமாக நீங்கள் முடிவு பண்ணாலும் திரும்ப ஒரு குழப்பம் வரவே செய்யும், உங்களுக்கு இல்லை, எல்லா நபருக்குமே. நாம் எப்படி அதை சரி பண்ணுறது? நீங்கள் செய்த விஷயத்தில் முழுமையான நம்பிக்கை, நீங்கள் நடத்தக்கூடிய அந்த விஷயத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் விழிப்பாக இருக்கிறது. நம்பிக்கை 100% வைக்க தான் செய்கிறோம். அந்த ஒவ்வொரு செகண்ட்லேயும் நம்ம விழிப்பாக தான் இருக்கோம். ஆனாலும் அந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களே வருதே அப்படின்னா, உங்களுக்குன்னு இல்லை, ஒரு பெரிய தொழிலதிபருக்கு கூட அந்த எதிர்மறை எண்ணம் வரதான் செய்யும். ஏன்னா மனுஷனாக எல்லாருமே பிறந்துட்டோம், பகுத்தறியக்கூடிய சிந்தனை வந்துருச்சு. அதனால் அந்த குழப்பம் நமக்கு வருது. ஒரு விஷயம் இப்படி செய்யுங்க, நான் பிக்சரில் காமிக்கிறது போல் உங்களோட அந்த எல்லா விரல்களும் ஒன்று சேர்த்து இருக்கிறது போல் அப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு 10 நிமிடம் சும்மா சாதாரண நிலையில் உட்காந்து அது போல் செய்தீங்கன்னா உங்களோட குழப்பம் விலகும். அதுக்கான உணர்தல் அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நான் விட நீங்கள் அதை செய்து பார்க்கும்போது உங்களுக்கான குழப்பங்கள் தீரும். 2வது ரொம்ப முதன்மையானது தியானம் பழகிறது. ஒரு நாளைக்கு 10 நிமிடமாவது நான் அந்த பிக்சரில் காமிச்சிருக்கிறது போல் 10 நிமிடம் உள்ளிழுக்கிற மூச்சு, வெளிவிடுற மூச்சை மட்டும் கவனிச்சிங்கன்னா அந்த இடத்துல சிந்தனைகள் அற்றுப்போகும், எண்ணங்கள் வராது. தினமும் 10 நிமிடம் உறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தியானம் பண்ணிட்டு படுக்கும்போது நீங்கள் எதில் குழப்பமாக இருக்கீங்களோ அதை அழகான புரிதல் உங்களுக்கு தரும்.